Hello friends, welcome to my channel Mary's Practice Programming. This is Python series. Subscribe to get more videos. இது NumPy சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது NumPy இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் NumPy அரே. இதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் NumPy அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இது பர்டிகுலரா எதுக்காக டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இட்ஸ் ஃபார் மல்டி டைமென்ஷனல் அரே ஆப்ஜெக்ட். இந்த NumPyல நம்ம அரே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ND அரேன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா அரே ஆப்ஜெக்டும் ரெஃபர்ட் அஸ் ND அரே. அதோட டைப்பை வந்து நம்ம ND அரேன்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல நிறைய டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டு ஒர்க் வித் ஆப்ஜெக்ட்ஸ். சயின்டிபிக் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் ஹையர் தென் பைத்தான் லிஸ்ட். ஏன்னா அரே ஆப்ஜெக்ட்ஸ்ல இங்க வந்து அரேல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் அது கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ண போகுது. அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதுல நம்ம ஹோமோஜீனியஸ் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்றதுனால இட்ஸ் ஈஸி டு ஆக்சஸ். அதே மாதிரி நம்ம ஹோமோஜீனியஸா இப்போ இன்டீஜர் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுல நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது மச் ஈஸியர் தென் பைத்தான் லிஸ்ட். இப்போ இந்த NumPy மேக்லயோ லைனக்ஸ்லயோ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா pip install numpy அப்படின்னு கமாண்ட் கொடுக்கணும். இதை விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா அது இந்த பர்டிகுலர் லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம மேனுவலா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது இம்போர்ட் numpy அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ லிஸ்டுக்கு மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் li is equal to அப்படின்னு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 10, 20, 60, 10, 50 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 எலிமெண்ட் தான் என்னோட லிஸ்ட்ல இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே இன்டீஜர் டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 10க்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்ணிக்கிறோம். அலோகேட் பண்ணிட்டு அதோட அட்ரஸை ரெஃபரன்ஸ் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்ணிட்டு அதோட அட்ரஸை இங்க ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதே மாதிரியே 60க்கு 20க்கு 50க்கு எல்லாத்துக்குமே ஒரு மெமரி லொகேஷனை அலோகேட் பண்ணிட்டு அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இங்க நீங்க எல்லாமே இன்டீஜரா தான் கொடுக்கணும்ன்றது இல்ல. 10, 20 அதுக்கப்புறம் ஒரு நேம் அதுக்கப்புறம் ஒரு டப்பிள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணிட்டு அதோட ரெஃபரன்ஸை இங்க கொடுக்க போகுது. இப்போ இந்த மெமரி எல்லாமே வந்து கான்சிக்யூட்டிவா அதாவது கண்டினியூஸா அலோகேட் பண்றது கிடையாது. இங்க லிஸ்ட்ல இது ரேண்டமா எந்த மெமரி லொகேஷன் ஃப்ரீயா இருக்கோ அங்க மெமரியை அலோகேட் பண்ணிட்டு அந்த அட்ரஸை நமக்கு இங்க கொடுத்துரும். இங்க நீங்க அந்த ரெஃபரன்ஸ் மெமரி லொகேஷன்ல இந்த அட்ரஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரம் திஸ் அட்ரஸ் யூ கேன் ஆக்சஸ் த எலிமெண்ட். இப்போ இது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் பேஜை ஆக்சஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அட்ரஸ் நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டு we have to access the data value. இப்போ இந்த லிஸ்டோட பை ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல லென்த் அண்ட் ஐட்டம் ரெஃபரன்ஸ் மெமரி லொகேஷன் இந்த ரெண்டும் இருக்கும். இப்ப லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஐட்டம் இருக்கு அப்படின்றது லென்த். அதாவது நமக்கு இங்க 5. ஐட்டம் ரெஃபரன்ஸ் மெமரி லொகேஷன்ன்றது உங்களோட அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மெமரி லொகேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்டர் யூ கேன் கெட் த அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்டோட அட்ரஸையும் நீங்க இங்க இருந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க வந்து 2 10ன்ற எலிமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10க்கு இங்க மெமரியை அலோகேட் பண்ணிட்டு அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் வர 10க்கும் அதே 10 தான் அது ரெஃபர் பண்ண போகுது. ஸோ அந்த மெமரி ஆல்ரெடி அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மெமரி லொகேஷன் அட்ரஸை மட்டும் எடுத்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது செப்பரேட்டா ஒரு மெமரியை அலோகேட் பண்ணாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10, 20, 60 இதெல்லாம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், அதாவது இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ இம்மியூட்டபிள் டேட்டா எலிமெண்ட் cannot be duplicated அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பைத்தான்ல. அதனால இங்க வந்து இது தனியா 10க்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாது. இன்ஸ்டெட்
நம்ம ஆல்ரெடி அலோகேட் பண்ண ஸ்பேஸோட அட்ரஸ் மட்டும் எடுத்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க ஒவ்வொரு டேட்டா எலிமெண்டோட பை ஆப்ஜெக்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆப்ஜெக்ட் ஃபார் 10 எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்திருக்கோம். இங்க இதோட டைப் இன்டீஜர், ரெஃபரன்ஸ் கவுண்ட் 2. ஏன் இங்க ரெஃபரன்ஸ் கவுண்ட் 2 அப்படின்னு இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து 10 வேல்யூ இந்த லிஸ்ட்ல 2 டைம் வந்திருக்கு. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் 2. இந்த மாதிரி தான் லிஸ்ட்ல மெமரி அலோகேஷன் நடக்கும். இதுவே அரேல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப அரேல பாத்தீங்கன்னா ARR1 அப்படின்றது ஒரு அரே நேம் இஸ் ஈக்குவல் டு np.array. இப்ப np அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருப்பேன் என்னோட ப்ரோக்ராம்ல, import numpy as np அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது import numpy as கொடுக்கறதுனால இது வந்து alias. ஸோ npன்றது alias நேம், டாட் அரேன்றது ஃபங்க்ஷன். இதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அரேல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 எலிமெண்ட்ஸும் அரேல இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு ஆக்குபை கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் 10, 20, 60, 10 அந்த மாதிரி கண்டினியூஸா மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகி அதுல போய் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். இப்போ இதுல ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும், இங்க எல்லா எலிமெண்ட்டும் ஹோமோஜீனியஸா தான் இருக்கு. எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப்ல இருக்கு. இப்போ ஒவ்வொரு அரேயும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மெட்டா டேட்டா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், பை ஆப்ஜெக்ட். இதோட பை ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்த் இருக்கும். லென்த் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே. தென் டைப், டைப்ன்றது இன்டீஜர், ஏன்னா இது எல்லாமே இன்டீஜர் டைப். நெக்ஸ்ட் ஷேப்ன்றதுல 5 கமாண்ட் கொடுத்துருக்கோம். இது 1 டைமென்ஷனல் அரே அப்படின்றதுனால ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதாவது இந்த 5 எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுது. இதுவே நான் ஒரு 2 டைமென்ஷனல் அரே 2x3 மேட்ரிக்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, அதோட ஷேப் வந்து 2,3 அப்படின்னு இருக்கும். அதாவது 2 டைமென்ஷனல் அரேக்கு இங்க 2 வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது 2,3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைப் அப்படின்றது 4 பைட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்து அடுத்த எலிமெண்ட்டை ரீட் பண்ணணும்னா எவ்வளவு பைட்ஸ் ஜம்ப் ஆகணும் அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்கு, இதான் அதோட ஸ்டார்டிங் பொசிஷன். இதுல இருந்து இது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ரீட் பண்ணணும்னா 4 பைட்ஸ் ஜம்ப் ஆகணும். ஏன்னா இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப்க்கு பைத்தான்ல 4 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. அதனால நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ரீட் பண்றதுக்கு 4 பைட்ஸ் ஜம்ப் ஆகணும். ஏன்னா இது வந்து கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ல எல்லா எலிமெண்ட்டும் அலோகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டேட்டா அட்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து நம்மளோட அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எந்த அட்ரஸ்ல இருக்கோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த எலிமெண்ட்டை கண்டினியூஸா ரீட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட பை ஆப்ஜெக்ட் ஃபார் அரே. இப்ப இதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா, இது என்னோட 5 எலிமெண்ட்ஸோ 10 எலிமெண்ட்ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸோ எல்லாத்துக்கும் என்னோட பை ஆப்ஜெக்ட் ஃபார் அரேல இந்த மாதிரி டேட்டா அட்ரிபியூட்ஸோட அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். அதுவே என்னோட இது லிஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட லிஸ்டுக்கு ஒரு பை ஆப்ஜெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இது இங்க ஒரு பை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். ரேண்டமா மெமரி அலோகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோம். இங்க அரேல கண்டினியூஸ் மெமரியில டேட்டா எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்ப்போம். நம்பை அரே அண்ட் லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லிஸ்ட் நாட் நெசசரிலி பீங் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். கண்டினியூஸாவும் அதை அலோகேட் பண்ணலாம். அதாவது நம்ம கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன் ஃப்ரீயா இருந்ததுன்னா அதுவே அதை அலோகேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது எங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஃப்ரீ ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட் அரே எலிமெண்ட் ஹோமோஜீனியஸ் டைப். நமக்கு எல்லா எலிமெண்ட்டும் இன்டீஜர் டைப்பா தான் இருந்தது, நம்ம பார்த்தோம். சப்போஸ் யூ வாண்ட் டு ஹாவ் ஹெட்ரோஜீனியஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னீங்கன்னா இங்க ஸ்ட்ரக்சர்ட் அரே கிரியேட் பண்ணணும். அதாவது நம்ம சில எல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் அரே கிரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி இங்க ஸ்ட்ரக்சர்ட் அரே கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர்ட் அரே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நம்பர் அண்ட் நேம். நம்பர் இன்டீஜராகவும் நேம் வந்து ஸ்ட்ரிங்காகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க ஒரு டப்பிள்ல கொடுத்துட்டு அந்த டப்பிள்ல ஸ்ட்ரக்சர்ட் அரேவா நீங்க இங்க கொடுக்கணும்.
இது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். லிஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹோமோஜீனியஸாகவும் இருக்கலாம், ஹெட்ரோஜீனியஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அரே கேன் பி n டைமென்ஷனல். n டைமென்ஷன்ல இருக்கும். லிஸ்ட் வந்து 1 டைமென்ஷனல் பை டிஃபால்ட். இதுல மல்டி டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க நெஸ்டட் லிஸ்டா தான் கொடுக்கணும். அரே ஆர் எஃபிஷியன்ட் ஃபார் நியூமெரிக்கல் ஆபரேஷன் இன் சயின்டிபிக் அப்ளிகேஷன்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது எல்லா எலிமெண்ட்டும் ஹோமோஜீனியஸ் எலிமெண்டா தான் இருக்கு. சப்போஸ் இதுல நியூமரிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம்னா எல்லாமே நியூமரிக் வேல்யூஸா தான் இருக்க போகுது. எய்தர் இட்ஸ் ஃப்ளோட் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுல வந்து சயின்டிபிக் அப்ளிகேஷன்ல இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். லிஸ்ட்ல நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெஸ் கம்பேர்ட் டு அரே. இதை விட இது கம்மியா இருக்கும். அரே மெட்டா டேட்டா ஹாவ் ஷேப், ஸ்ட்ரைட், டேட்டா டைப் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய அதோட மெட்டா டேட்டால இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி இங்க பார்த்துருக்கோம். இது நமக்கு ஒரு ஓவர் ஹெட் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நம்ம லிஸ்டா அதை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்டுக்கும் நம்ம வந்து என்ன மெயின்டைன் பண்ணணும், அதோட ரெஃபரன்ஸ் கவுண்ட், டேட்டா டைப், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ லிஸ்ட்ல வந்து ஃபார் எவ்ரி எலிமெண்ட் வி ஹவ் டு மெயின்டைன் த பை ஆப்ஜெக்ட் டேட்டா. அரேல வந்து நம்ம மெட்டா டேட்டாவா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஓவர் ஹெட்டோட ஃபார் ஈச் எலிமெண்ட் வி ஹவ் டு மெயின்டைன் சர்டன் திங்ஸ் இல்லையா, அந்த ஓவர் ஹெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரே மெட்டா டேட்டா மெயின்டைன் பண்ற ஓவர் ஹெட் வந்து லெஸ் தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, நம்ம 10ன்ற எலிமெண்ட் 2 தடவை அக்கறை ஆனிச்சுன்னா 2 தடவை அது வந்து மெமரி அலோகேட் பண்ணாது. அந்த வேல்யூக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருந்ததுன்னா அதே அட்ரஸை அதை எடுத்து இங்கே இண்டெக்ஸ் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். LI 10, 20, 60, 10, 50. நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே வேல்யூஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். print id of LI of 0. LI of 0வோட அட்ரஸ் பிரிண்ட் பண்றேன், 1ஓட அட்ரஸ் பிரிண்ட் பண்றேன், 2ஓட அட்ரஸ் பிரிண்ட் பண்றேன். அதே மாதிரி 3 and 4க்கும் பண்றேன். இப்போ எனக்கு 0வும் 3யும் ஒரே அட்ரஸா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது தனித்தனி மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ணல, ஒரே மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ணிட்டு அந்த அட்ரஸை அது ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது 0க்குள்ள அட்ரஸ், இது 1க்கு, இது 2க்கு, இது 3க்கு. ஸோ 3க்கும் 0க்கும் ஒரே மெமரி அட்ரஸ் தான் இருக்கு. இந்த எலிமெண்ட் இங்க டூப்ளிகேட் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகாது. அது ஆல்ரெடி அலோகேட் ஆன ஸ்பேஸ்க்கு ரெஃபரன்ஸ் கவுண்டை மட்டும் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த அட்ரஸை ரெஃபரன்ஸ் மெமரி லொகேஷன்ல மெயின்டைன் பண்ணி வைக்கும். இப்போ இந்த செஷன்ல மெயினா நம்ம வந்து நம்பை அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நம்பை என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். Thanks for watching Mary's Practice Programming. If you really like this video, like, share and subscribe.